தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த அவசர சட்டம் நேரடியாக இந்தியாவினுடைய நீதித்துறையவே பாதிக்குது. மோடி அரசாங்கம் இப்படி செஞ்சது தப்பு. உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்ததுக்கு பிறகும் இவங்க ஏன் இப்படி அடாவடியா செஞ்சாங்க அப்படிங்கிறது குறித்து நேத்து உச்சநீதிமன்றத்தில் விவாதம் வந்திருக்கு. அந்த விவாதத்தையும் அந்த விசாரணையும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி துவங்குறதுக்கு முன்னாடியே இந்த மோடி அரசாங்கம் மிக கராராக நீங்க விசாரிக்க கூடாது, 5 பேர்கள் கொண்ட நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை போட்டு நெருக்கடி கொடுக்கறாங்க. இத பார்த்து மிக மிக கோவப்பட்ட உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை விசாரிச்சிட கூடாது அப்படின்னு நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களா? ரொம்ப காட்டமாக பார்த்து கேட்டிருக்கிறார். ஏன் எதுக்காக மோடி அரசாங்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சிட கூடாதுன்னு இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க? இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த அவசர சட்டம் என்ன? அது எப்படி இந்தியாவினுடைய நீதி பரிபாலனத்தை நேரடியாக பாதிக்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேற்று நீதிமன்றத்திலேயே வச்சு இந்த மோடி அரசாங்கத்தை வெளிப்படையா கேட்டிருக்கிறாரு. நீங்க பண்றது ஒண்ணு எங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, நீங்க திட்டமிட்டு சில டாக்டிக்ஸ் பண்றீங்க, கொஞ்சம் கூட இந்த டாக்டிக்ஸை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிற தோணியில ரொம்ப காட்டமா மோடி அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்கிறார். இது மாதிரியான விமர்சனங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், முக்கியமான மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் அதனுடைய ஏஜென்சியை வெளிப்படையா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விமர்சிச்சிருக்கிறார். ஆனா நேத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டைரக்டா மோடி அரசாங்கத்தையே விமர்சிச்சிட்டார். அது எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞரான அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு. அதை யார் விசாரிக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரிக்கிறார். BR கவாய் அவர்கள் விசாரிக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் விசாரிக்கிறாங்க. அப்ப 2 பேர்கள் கொண்ட அமர்வு. இந்த அமர்வு அந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு, நீங்க 2 பேர் விசாரிக்க வேண்டாம், 5 பேரா விசாரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை இன்னும் காலதாமதப்படுத்தும் நோக்கத்தோடு 5 பேர் கொண்ட குழு அப்படின்னு அதை இழுத்தடிக்கிறாங்க. வழக்கமா இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாதமா நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் எதுக்கு அப்படின்னு காரணம் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நேத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படையா கேட்டுட்டாரு, இதை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா, வர நவம்பர் 24ஆம் தேதியோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அதுக்கு பிறகு சூரியகாந்த் அவர்கள் தலைமை நீதிபதியா வர்றாங்க. இந்த குறிப்பிட்ட வழக்குல இவர் இப்ப ஆஜரானார் அப்படின்னா, ஒரு காட்டமான தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னா வேற வழியே இல்லை, நமக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆயிரும் அப்படின்னு இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இதை இழுத்தடிக்கிறதுக்காக ஒரு டாக்டிக்கை பயன்படுத்துறாங்க. இல்ல 2 பேர் வேண்டாம், 5 பேர் விசாரிக்கலாம், 7 பேர் விசாரிக்கலாம், 9 பேர் விசாரிக்கலாம் அப்படின்னு இதை இழுத்தடிச்சுட்டு இவர் நீதிபதி பொறுப்புல இருந்து இறங்கினதுக்கு பிறகு வேற ஒரு நீதிபதியை வச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாத, ரொம்ப கராரா இல்லாத, கொஞ்சம் பாஜகவுக்கு தோதா இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை வச்சு நமக்கு வேண்ட மாதிரியான ஒரு தீர்ப்பை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தொடர்ச்சியா ஒரு பிரஷரை போடுறாங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடா தான் பாத்தீங்க அப்படின்னா, நேத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கோர்ட்லயே வச்சு கேட்கிறாரு, we do not expect the Union of India to indulge in such a tactic. இது மாதிரியான டாக்டிக்ஸ்ல யூனியன் ஆஃப் இந்தியா ஈடுபடுன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே உச்சநீதிமன்றத்திலேயே அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, வித் கிரேட் ரெஸ்பெக்ட் ப்ளீஸ் டு நாட் கால் இட் as a tactic. இதை தயவு செஞ்சு டாக்டிக்னு சொல்லாதீங்க, ரொம்ப மரியாதையோட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிற்பாடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, it is after we have heard one party fully, after we have accommodated the learned AG on personal grounds அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஒரு தரப்பை முழுவதுமாக நாங்க கேட்டுட்டோம். அவங்களுடைய தரப்போட நியாயம் என்ன, எதுக்காக இந்த வழக்கு போடப்பட்டது, ஏன் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு நீங்க AG அட்டார்னி ஜெனரல் நீங்க உங்க தரப்பை சொல்றதுக்கு முன்னாடி உடனே அப்ளிகேஷன் போட்டு வழக்க மாத்துறீங்க, இது டாக்டிக்ஸா இல்லையா அப்படிங்கிறத வெளிப்படையா கேட்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா, அரசாங்க வழக்கறிஞர் இதுக்கு எந்த முறையான பதிலுமே சொல்லலை. அடிப்படையில் இந்த வழக்கு என்ன, ஏன் இந்த வழக்குக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம்? மெட்ராஸ் பார் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, இந்த மெட்ராஸ் பார் அசோசியேஷன் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான சட்டத்துக்கு எதிராகத்தான் ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. அது என்ன சட்டம்னா, ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆர்டினன்ஸ் 2021, ஒரு அவசர சட்டம் மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்படுது. அந்த அவசர சட்டத்தை சேலஞ்ச் பண்றாங்க. யாருன்னா, மெட்ராஸ் பார் கவுன்சிலே, அதாவது நீதிமன்றத்தினுடைய ஒரு துணை அமைப்பே சேலஞ்ச் பண்ணுது. ஏன் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் இந்த முக்கியமான வழக்கை சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கம் இந்த ட்ரிபியூனல் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ், மெம்பர்ஸ், இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மாத்தி காலங்காலமா இருக்கக்கூடிய நடைமுறையில ஒரு சேஞ்சஸ் கொண்டு நீதித்துறை, ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு நீதி பரிபாலனம் தான்,
அதை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கீழே, அதாவது மோடியினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள ட்ரிபியூனலை கொண்டு வரதுக்காக முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறதா வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பார் அசோசியேஷன் சேலஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிபியூனல் அப்படின்னா நமக்கு என்னன்னு ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கணும். ட்ரிபியூனல் அப்படின்னா வழக்கமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போவோம், இல்ல உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், இல்ல முதல்ல துவக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றங்களுக்கு போவோம். ஆனா ஒரு துறையில, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறைக்குள்ள ஒரு சிக்கல்கள் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த துறைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த துறையோட எக்ஸ்பர்ட் பிளஸ் நீதித்துறையினுடைய எக்ஸ்பர்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அதாவது ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணி, அதுல மெம்பர்ஸ் பிளஸ் சேர்மேனோட ஒரு ரிட்டையர்டான நீதிபதியோ இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியோ அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருடைய சேர்மன்ஷிப் தலைமையில இது விசாரிக்கப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படும். சோ அப்ப இதுவும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். ஆனா இது பொதுவாலாம் இருக்காது, அந்தந்த துறைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இருக்கு. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய தீர்ப்பாயம் இது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ட்ரிபியூனல் இருக்கு. ராணுவத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீதித்துறையிலிருந்து ஆட்கள் வருவார்கள், ராணுவத்துறையிலிருந்து ஆட்கள் வருவார்கள், அதை பேசி சரி செய்வதற்கான ஒரு ட்ரிபியூனல். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பல ட்ரிபியூனல் இருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அதாவது பசுமை தீர்ப்பாயம், இன்கம் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், இதே மாதிரி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அப்பீலேட் ட்ரிபியூனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி போர்டு இதுக்கே இருக்கு. ஸோ இது மாதிரி பல துறைகளுக்கு இருக்கு. இந்த துறைகள் எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நீதிபதியினுடைய வழிகாட்டுதலோடு அதே சமயத்தில் அந்த துறையினுடைய எக்ஸ்பர்ட்டோடு சேர்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் தான் இந்த ட்ரிபியூனலுடைய முடிவுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடி. இப்போ இந்த பாடியை 2017 மோடி அரசாங்கம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்குள்ள மாத்துறாங்க. 2020 சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்துறாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிபியூனல் அப்படிங்கக்கூடிய பவர்ஃபுல் பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பவர்ஃபுல் பாடியினுடைய மெம்பர்ஸ், குறிப்பாக ஜுடிஷியல் மெம்பர்ஸ், இவங்களுடைய பிடியை குறைச்சிட்டு அதே சமயத்துல அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை அதிகப்படுத்துறதுக்காகவே சில மாற்றங்கள் நடக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் சில பேர் என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்தில் நேரடியா வழக்கு போடுறாங்க. சில வழக்குகள் குறித்து விசாரணை வருது. அதாவது மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வழக்குகளா இருக்கட்டும், இல்ல ரோஜர் மேத்யூ வெர்சஸ் சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெடா இருக்கட்டும், இல்ல மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் கவர்மெண்டா இருக்கட்டும், இது மாதிரி 2017 இருந்து 2020 வரைக்கும் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு, குறிப்பாக ட்ரிபியூனல் சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் சில நடைமுறைகளை கொடுக்குறாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா 2017 2020 இவங்க பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியா குவாஷ் பண்றாங்க. யாருன்னா இந்த உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவில் உச்சபட்சமான நீதி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இது வேண்டாம், தப்புங்குது. ஏன்னா அது அவங்க துறை சார்ந்த முடிவுகளையும் பாதிக்குது இல்ல, அதனால அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர்றாங்க. 2021 கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக நீதித்துறைக்கு, நீதி பரிபாலனத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற மாதிரி சில வேலைகளை பண்றாங்க. அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கோர்ட்லேயே விவாதங்களா மாறி இருக்கு. நேத்தே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் அவர்கள் திரு வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரலை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்க, 50 வயசுக்கு மேல இருந்தா தான் ட்ரிபியூனலுக்கு நீதிபதியா இருக்கக்கூடியவங்க வர முடியும்னு சொல்றீங்களே, நான்லாம் 42 வயசுலேயே ட்ரிபியூனலுக்கு தலைவராக இருந்திருக்கிறேன். ஸோ இது எப்படி பொருந்தும், ஒரு 10 வருஷம் நீதித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலே ட்ரிபியூனல்ல மெம்பர் ஆகலாம் அப்படின்னு இருந்தா தான் இளைஞர்கள், இளைய நீதிபதிகள், நீதித்துறையை சார்ந்தவர்கள் அந்த ட்ரிபியூனுக்குள்ள வர முடியும், கேஸை சால்வ் பண்ண முடியும். நீங்க அப்படி பண்றீங்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வந்து குவாஷ் பண்ணி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே கேட்கிறாரு. ஸோ அப்போ 4-5 கிளாசிபிகேஷனை வந்து உச்சநீதிமன்றம் வெளிப்படையா சொல்றாங்க. முதல்ல இந்த வயது வரம்பு தான். அதாவது இந்த ட்ரிபியூனலுக்கு தலைவராக வரக்கூடியவங்க, ட்ரிபியூனலுக்கு மெம்பராக வரக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் 50 வயசை தாண்டி இருக்கணும் அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் இல்ல, இந்த ஆர்டினன்ஸ்ல அவசர சட்டத்தில் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, 10 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் அட்வொகேட்டா இருந்து, அதாவது சீனியர் அட்வொகேட்டா இருந்து 50 வயசு குறைவா இருந்தா அவங்க ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாவே வர முடியும். ஹைகோர்ட்டுக்கே நீதிபதியா வரக்கூடிய தகுதி 50 வயசுக்குள்ள இருக்கும்போது நீங்க எப்படி ட்ரிபியூனலுக்கு வர்றவருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும்னு சொல்றீங்க, இது லாஜிக்கா இல்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து மறுத்துறாங்க. அப்பவே கோர்ட்ல மறுத்துறாங்க. அது குறித்து நேத்தும் உச்சநீதிமன்றத்தில் விவாதம் வந்திருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு துறை சார்ந்துதான் அந்த ட்ரிபியூனல் தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்படும் சொன்னேன். இந்த தீர்ப்பாயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த துறையினுடைய செக்ரட்டரி, IAS அதிகாரிக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்களை மோடி அரசாங்கம் பண்றாங்க. நமக்கு வெளிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, IASக்கு அதிக பவரா இல்ல ஒரு நீதிபதிக்கு அதிக பவரானா ஒரு நீதிபதிக்கு தான் அதிக பவர். அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு நீதிபதியை கொண்டு வந்து ஒரு IAS அதிகாரி கீழே வைக்கிறீங்க, ஒரு நீதித்துறையை அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வந்து நீங்க சப்மிட் பண்றீங்க, இது எப்படி நியாயமா இருக்கும்? அப்ப இதையும் தவிர்க்கணும், நோ ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவா சொன்னதுக்கு பிறகு மோடி அரசாங்கம் மாத்தல. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான நீதிபதிகள் தீர்ப்பாயங்கள், அதாவது ட்ரிபியூனல்ஸுக்கு
மெம்பராவோ சேர்மனாவோ வந்தாங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு பீரியட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. இல்ல நாங்க 4 வருஷம் தான் கொடுப்போம் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்றாங்க. இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல மெரிட்டோரியஸான கேண்டிடேட்டை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இதையும் மாத்த சொல்றாங்க. அதையும் கேட்கல மோடி அரசாங்கம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட நபரை, ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை, நீதித்துறை சார்ந்தவங்களை ட்ரிபியூனலுக்கு கொண்டு வர்றீங்க அப்படின்னா, ஒருத்தரை செலக்ட் பண்ண போறீங்க, சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். ஆனா நீங்க 2 பேரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து நான் ஒருத்தரை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வைக்காதீங்க. அது தப்பு. உண்மையிலேயே இப்ப 2 நீதிபதிகள் இருக்காங்க. நான் 2 நீதிபதியில யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதே மெரிட் இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ மெரிட்டின் அடிப்படையில், சீனியாரிட்டின் அடிப்படையில் நீங்க தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனாலும் இதை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் தெளிவா ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான தீர்ப்பாயங்களுக்கு சேர்மனாவோ மெம்பரோ ஆட்கள் இல்லாத பட்சத்தில் 3 மாதத்திற்குள் அதுக்கான தலைவரோ இல்ல மெம்பரையோ அப்பாயின்மெண்ட் சொல்லி இட் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனா இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ப்ரிஃபரபிளி வித்தின் 3 months அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 3 monthsக்குள்ள போடுங்கன்னு கட்டாயப்படுத்துறாங்க. ப்ரிஃபரபிளி 3 months அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, ப்ரிஃபரபிளி அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன ஆகும், போடுவாங்க, போடாம விட்டுருவாங்க, 6 மாசம் ஆகும், 1 மாசம் ஆகும், அப்போ குறிப்பிட்ட நோக்கமே செதஞ்சு போயிடும். ஸோ இப்போ இந்த மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, உச்சநீதிமன்றம் சொன்ன டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மோடி அரசாங்கம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரிபியூனலை தனக்கு சாதகமா வளைக்கக்கூடிய போக்கு இருக்கு பாத்தீங்களா, இதை கண்டிச்சு தான் நேரடியா உச்சநீதிமன்றம் டைரக்ஷனா கோர்ட்லயே கொடுத்தாங்க. 2017 2020 ரூல்ஸை மதிக்காம 2021 ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தீங்களா, அது ஆர்டினன்ஸ் தப்பு, இது லெஜிஸ்லேட்டிவ் ஓவர் ரூலிங், இதை செய்யாதீங்க. நீதித்துறை ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கும் போது நீங்க எப்படி திடீர்னு சட்டமன்றத்தையோ நாடாளுமன்றத்தையோ பயன்படுத்தி, லெஜிஸ்லேச்சரை பயன்படுத்தி நீங்க ஓவர் ரூல் பண்றீங்க அப்படிங்கறத வெளிப்படையா கோர்ட்லயே அவர் கேட்கிறாரு. சோ இப்ப இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அத்துமீறல்களை வெளிப்படையா கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் குறித்தான விஷயங்கள் தான் நேத்தைக்கு கோர்ட்ல சேலஞ்ச் ஆயிருக்கு. அதைத்தான் விசாரிக்கிறாரு திரு பி.ஆர். கவாய் அவர்கள். ஆனா நீங்க விசாரிக்க கூடாது, 5 பேர் கொண்ட நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அடாவடித்தனம், மிகப்பெரிய மிரட்டல் வேளையில் இந்த மோடி அரசாங்கம் இறங்கி இருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் இதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளக்கூடாது, சகித்துக் கொள்ளக்கூடாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்களுக்கு உறுதியாக அனைத்து நீதிபதிகளும் ஒன்றாக நின்று இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அத்துமீறல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்தியாவினுடைய நீதித்துறை பாதுகாக்கப்படும்.